இல்லை 10 கம்பெனி எழுதியோ நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பூஜையில் வச்சு கேட்டிங்கன்னா எந்த கம்பெனி இன்னைக்கு லாபத்தில் போகுதுங்கிறத தெளிவாக அதை பேரோட எடுத்து காமிச்சு. இதே இது லாட்ரிக்கு எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் ஒரு 09 வரைக்கும் நம்பரை எழுதி இந்த நம்பரில் எந்த நம்பர் வரப்போகுது அப்படிங்கிற கேட்டிங்கன்னா அது 3 நம்பராக இருக்கலாம், 4 நம்பராக இருக்கலாம், 6 நம்பராக இருக்கலாம், எந்த நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா அதையும் தனியாக பிரித்து இந்த நம்பர் தான் வரப்போகுதுங்கிறத காட்டுற வல்லமை இவளுக்கு உண்டு. ஆனால் அதுக்கு நீங்கள் லேஸில் எடுத்த உடனே இது கிடைச்சிடுங்கிறத எதிர்பார்க்கக்கூடாது. நிறைய போராடணும். நான் சொல்கிற விஷயங்கள் முழுசாக உள்வாங்கி முறையாக பூஜையை கற்றுக்குங்க, முறையாக பூஜை பண்ணுங்க, தாய் ஆவாகனம் பண்ணுங்க, தாய் உங்கள்கிட்ட பேசுகிற அளவு கொண்டு வாங்க. அதுக்கு நிறைய மந்திர உச்சாரணம் பண்ணணும். அந்த சித்தி அந்த வல்லமை உங்களுக்கு கிடைக்கிற இந்த உலகத்தில் உங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஆளே இருக்கு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி வெற்றிப்படியாக தான் இருக்கும். யார் பேசினாலும் சரி, உங்கள்கிட்ட பேசினாலும் சரி, பொய்யா இருக்கிற விஷயம் பொய்ங்கிறத அந்த நிமிஷமே சொல்லிடுறோம். இது பொய், இது ஜோதிடர்களுக்கும் மாந்திரிகளுக்கும் முக்கியம். நிறைய பொருளை பிரித்து பார்க்க தெரியணும். ஒரு கிரக சேர்க்கைனா என்னன்னு தெரியணும். கிரக சேர்க்கை இது என்ன வேலை செய்யுங்கிறத சொல்ல தெரியணும். அதை தெளிவாக சொல்லுவா. மாந்திரிகளுக்கு ரொம்ப முக்கியம். சரியான எந்திரமா, இது மந்திரமா, இது மையா, இதெல்லாம் சரியா இருந்தாதான் மந்திரவாதியா இருக்க முடியும். அதெல்லாம் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா காட்டுறவ இந்த அம்சதேசினி. சரி, இதோட சித்தி மார்க்கத்துக்கு உள்ள போயிடுவோம். இது வரைக்கும் அவளை பத்தி முழுசா சொல்லிட்டேன். இதோட முதல் இவளோட பூஜை முறைகளை சொல்லிடுறேன். தாயோட பூஜை முறை. புதன்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தை இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு பிரம்ம முகூர்த்தத்திலயும் டெய்லி வர பிரம்ம முகூர்த்தத்துல தான் இந்த பூஜை பண்ணீங்கன்னா 48 நாள்ல கன்ஃபார்மா சித்தி ஆகும். பிரம்ம முகூர்த்தத்துல இந்த பூஜையை ஆரம்பிச்சு தினமும் வர பிரம்ம முகூர்த்தத்துல 1008 ஊரு தினமும் கொடுத்துவாங்க. உங்களுக்கு தாய் அப்படியே ஒரு அன்னப்பறவையா காட்சி கொடுப்பா. ஒளி மின்னும் அப்படியே தங்க உடலோட தகதகன்னு மின்னி அன்னப்பறவை மாதிரி காட்சி கொடுப்பா. இதுதான் அவளோட சிம்டம்ஸ், வர்றதுக்கான சிம்டம்ஸ். இவளுக்கு நல்ல இனிப்பான பால் பாயாசம் இவளுக்கு ரொம்ப நெய்வேத்தியமா வைக்க வேண்டியது. இனிப்பு ஐட்டங்கள் மட்டும்தான் வைக்கணும். அதே மாதிரி இந்த 48 நாள்ல நீங்க கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், தாம்பத்தியம் கூடாது. ஆண் பெண்ணா இருந்தாலும் சரி தாம்பத்தியம் கூடாது. பெண்களா இருந்தால் அந்த 3 நாட்கள் தள்ளி வச்சுட்டு அந்த 3 நாளுக்கு சேர்த்து 3+3 9 நாட்கள் சேர்த்து விரதம் வை. 48ஓட உங்களுக்கு கூடால அந்த 3 நாட்கள் தள்ளி போகும். அந்த 3 நாட்களை 3ஆ டிவைட் பண்ணி 3ஆ பெருக்கி 9 நாட்கள் உங்களுக்கு பூஜை எக்ஸ்ட்ரா ஆகும். ஆண்களுக்கு 48 நாள்ல இது சித்தி நிலை கிடைக்கும். ஏன்னா சொல்ல வேண்டிய ரகசியத்தை முழுசா சொல்லணும். சரிங்களா? ஏன்னா